ஹாய் எவ்ரிவன். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு சம்பவமே நடந்திருக்கு. அதாவது ஒரு மோட்டோ விளாகர், ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக்லயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரி தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணக்கூடியவங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ஸ் ஓரியன்டா வீடியோ போடக்கூடியவங்க அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நல்லா ட்ரெண்டிங் ஆகக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அதே போல பிரேசிலாவை சேர்ந்த ஒரு ரைடர், அதாவது ஒரு கப்புள்ஸ் ரைடர், அதாவது ஒரு லவ் மேரேஜ் ஆகட்டும், ஸோ மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கப்புள்ஸா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றவங்க இந்த ஒரு 2 பேரும் பிரேசிலா நாட்டை சேர்ந்தவங்க. அங்க ஒரு பிரேசிலா நாட்டில இருந்து கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்டு லெவல்ல ரைடு பண்ணக்கூடியவங்க, அதாவது ஆஸ்திரேலியாவாகட்டும், ஸோ நிறைய பிளேஸ் நிறைய கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்தவங்க. கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்கு. அண்ட் இவங்களுக்கு அப்படி என்ன ஆச்சு அப்படின்னா ஒவ்வொன்றும் அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ இது கேட்கிறப்ப நம்ம இந்திய நாட்டை என்ன சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு கேவலமா இருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இதே போல ரைடு பண்றப்ப ஒரு 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு மென்டல் டார்ச்சர் அண்ட் அது மாதிரி கொடுத்து செக்ஸ் ஓரியன்டா கொடூரமா ரேப் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொல்லாத மட்டும்தான் குறை, ஹஸ்பண்ட் ஆகட்டும் இந்த ஒரு பொண்ணை ஆகட்டும் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டீஸ் பண்ணி அடிச்சு அண்ட் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவே ஆகிருக்கு அந்த ஒரு நாட்டிலே ஆகட்டும், ஸோ நம்ம இந்தியாக்குள்ளே ஆகட்டும், பிரேசில ஆகட்டும். ஸோ ஒரு பயங்கரமான இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ அது என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் உங்க இன்ஃபார்மர் தினேஷ் ஐடி ஸ்குவாட். ஸோ இந்த ஒரு 2 கப்பிள்ஸ் சொன்னாங்க இல்லையா? ஸோ ஒருத்தர் ஹஸ்பண்ட், அவர் நேம் வந்து பாத்தீங்கன்னா சரியா தெரியல. ஸோ இந்த ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லையா, ஃபர்னாண்டா ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கிறவங்க அண்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆனவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 500K கிட்ட ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோரர் அப்படிதான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டிடிஎஃப் கூட சொல்லலாம். நம்ம டிடிஎஃப் நான் வந்து பாத்தீங்கன்னா லடாக் ஆகட்டும், ஸோ நிறைய பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நம்ம இந்தியாக்குள்ள சுத்தி இருப்பாரு இல்லையா? அதே போல வேர்ல்டு லெவல்ல ஒரு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கப்புள்ஸ் ரைடர் அப்படிதான் சொல்லணும். இவங்க எப்படி சொல்ல போனா ஒரு நல்ல ஒரு ரிச்சஸ்ட் ஃபேமிலி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பணக்காரங்க. இந்த ஒரு இன்ஸ்டாகிராம்ல சம்பாரிச்சுக்கிட்டு ஆகட்டும் அண்ட் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இது மாதிரியான ரைட்ஸ் ஆகட்டும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா நிறைய பிளேஸுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவங்க பிரேசில் நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. இந்த ஒரு பிரேசில் நாட்டுல இருந்து இப்போ நம்ம இந்தியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அண்ட் ஆஸ்திரேலியாவை ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டு ஆகட்டும், ஸோ இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே ரைடு பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியில வச்சு பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோரர், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எப்படி டிடிஎஃப் பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஹையஸ்ட் பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அண்ட் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாட்டிலே ஆகட்டும் வேர்ல்டு லெவல்ல மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இவங்களுக்கு ஒரு கொடூரமான ஒரு சம்பவமே நடந்திருக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு வராங்க. பெரும்பாலும் நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்குறப்ப லடாக் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா? சோ இந்த ஒரு பிளேஸுக்கு வரவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அது கீழே வந்தா டெல்லி, தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊர் ஆகட்டும் ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய விஷயம் நம்ம இந்தியாக்குள்ள பத்தி ஏகப்பட்டது இருக்குது இல்லையா? அதே போல இந்த ஒரு கான்செப்ட்ல இவங்க மூவ் ஆறாங்க. சோ ஃபர்ஸ்ட் லடாக்கை போய் பாத்தீங்கன்னா பயங்கரமா சுத்தி பாட்டாகட்டும், போட்டோ ஆகட்டும், வீடியோ ஆகட்டும், சோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்துக்கு கீழே நெக்ஸ்ட் ஒவ்வொரு நாட்டா வந்து பாத்தீங்கன்னா கடந்துட்டு வராங்க. அதாவது நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லடாக் இந்த இல்லையா சீனால அந்த ஒரு பார்டர் அண்ட் இதுல இருந்து டெல்லி வந்ததாகவும் அண்ட் டெல்லியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் அண்ட் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் இந்த ஒரு நாட்டுக்குள்ள இந்த ஒரு மாநிலத்துல பயங்கரமான ஒரு சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாசம் அங்க அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிராவல் ஆகட்டும், ஸோ பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேர் எல்லாம் ரிச்சஸ்ட் மேன், BMW ஆகட்டும், ஸோ பயங்கரமான பைக்ஸ் எல்லாம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டோ விளாகர் தேவையான எல்லா பர்ஃபெக்ட் திங்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லாத்தையுமே வச்சு பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஈவன் இப்படி பண்ணிட்டு வரப்ப நைட் டைம் ஆகுது. ஜார்க்கண்ட் மாநிலத்துல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான இருட்டு ஒரு காட்டு பகுதியில ஒரு தீ மூட்டி ஒரு ட்ரெண்ட் கொட்டாயில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஜாலியா அவங்களோட எக்ஸ்ப்ளோர் திங்ஸ் ஆகட்டும், ஸோ சாப்பாடு செஞ்சுட்டு பயங்கரமா இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல ஒரு 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இந்த ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அதாவது
நம்ம நாட்டுக்குள்ள, அதாவது நம்ம இடத்துக்குள்ள யாரா இவங்க ட்ரெண்ட் போட்டிருக்காங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க, நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கு, யாரா இருக்கும் அண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா பைக் நிக்கிறதான் பாக்குறாங்க. சோ பார்த்த உடனே இவங்க 7 பேரும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கலாம் அண்ட் அதுல கன்ஃபார்மா என்னன்னு தெரியல. சோ இந்த ஒரு 7 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு லாங் தூரத்துல பாக்குறாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப பக்கத்துல போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்த உடனே இந்த ஒரு பொண்ணாகட்டும், அதாவது ஃபெர்னாண்டா ஃபோர்எவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்னாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஒரு பொண்ணு பேர் அபிஷியலா என்னன்னு தெரியல, ஆனா இன்ஸ்டா ஐடியில ஃபெர்னாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இந்த ஒரு பொண்ணை பாக்குறாங்க அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு செய்யறதாகட்டும் அண்ட் அதுக்கு பின்னாடி ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. இவங்க போன உடனேயே 7 பேரும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு செக்ஸ் ஓரியன்டா டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ உள்ள போன உடனேயே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 7 பேரும் ஒன் பை ஒன்னா இவங்களை அடிச்சு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்கள ஒரு மூலையில படுக்க வச்சு சோ ஒரு அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம பயங்கரமான சில காயம். இதெல்லாம் இல்லாம இந்த ஒரு பல்ல அடிச்சு பாத்தீங்கன்னா ரத்தமே வருது அந்த ஒரு ஹஸ்பண்டுக்காகட்டும். அண்ட் இதை விட கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு 7 பேரும் இந்த ஒரு ஹஸ்பண்ட் முன்னாடியே இந்த ஒரு பொண்ணை பயங்கரமா பாத்தீங்கன்னா ரேப் பண்ணியிருக்காங்க. சோ மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயம் இல்லையா? நம்ம இந்தியாக்குள்ள இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கிறப்ப அப்படின்னு சொல்லிதான் துப்புற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான விஷயத்த பண்ணியிருக்காங்க. சோ இந்த ஒரு நியூஸ் ஆகட்டும் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா வைரலாக்கப்பட்டு வருது. அண்ட் ஈவன் இந்த ஒரு 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 or 4 hours வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சில சர்ச்சைகள்ல இறங்கியிருக்காங்க. ஈவன் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே அந்த ஒரு பொண்ணை ஆகட்டும் இந்த ஒரு ஹஸ்பண்ட் ஆகட்டும் ஈஸியா விட்டுட்டு போகாம அவங்க கிட்ட இருக்க ஒரு ரூபா இல்லாம எல்லா மணியும் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா திங்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சும் ஓடி இருக்காங்க. சோ நல்ல வேலை அவங்களுக்கு ஒரு உயிர் தப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சர்ச்சையில ஒரு நன்றிகள் சொல்லிக்கலாம் அண்ட் ஒரு பிரேக் கூட பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு 7 பேர் நினைச்சா இது மாதிரியான ஒரு கேஸ் ஆயிடக்கூடாது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இது மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கிறதாகட்டும். சோ இது மாதிரி பண்ணிட்டோமே நம்மள இது மாதிரி சும்மா விட மாட்டாங்க கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக இவங்க வந்து பாத்தீங்கன்னா நினைச்ச கொண்டிருக்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா கொல்லாம போயிட்டாங்க. அதுவரையும் பாத்தீங்கன்னா தேங்க் ஃபார் காட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு 7 பேர் நினைச்சா என்ன வேணா பண்ணிருக்கலாம். நிஜமா சொல்ல போனா அவங்க கிட்ட இருக்க எல்லா அமௌண்ட் மணி தங்கம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஏன்னா அந்த ஒரு பைக் ஓரியன்டா அந்த ஒரு பாக்ஸ் கூட இருக்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு நல்ல வேலை பைக் எடுத்துட்டு போல அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா எடுத்துட்டும் போயிருக்காங்க. சோ மார்னிங் விடிஞ்ச உடனே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், அதாவது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் நாடு அங்க இருந்து வராங்க இல்லையா? சோ இவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜார்க்கண்ட் மாநிலத்துல பேசக்கூடிய இந்த ஒரு லாங்குவேஜ் தெரியுமா, அதாவது தெரியுமா அபிஷியலா தெரியுமாவே அப்படின்னு சொல்றதே ஒரு டவுட்டா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பெரும்பாலும் இங்கிலீஷ் அப்படிங்கிறது சோ எல்லா கண்ட்ரிக்கு போனா ஓரளவுக்கு நார்மலா புரியக்கூடிய ஒரு விஷயம், ஒரு புரியக்கூடிய லாங்குவேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அவங்க பிரேசில் நாட்டுல இருந்து இங்க வந்து சர்வே பண்றாங்க அப்படிங்கிறப்ப நம்ம வந்து தமிழ்நாட்டுல தமிழ் பேசுறோம்னா சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு கன்னடம் ஆகட்டும் சோ மலையாளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மொழி பேசுவாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு மொழி ஆகட்டும் சோ எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பெரும்பாலும் எல்லா மோட்டோ விளாகர் ஆகட்டும் சோ எல்லாமே டிராவல் பண்றப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கெயின் பண்ணிப்பாங்க. எப்படின்னா இந்த மொழி ஓரியன்டா சொல்றப்ப லாங்குவேஜ் அப்படிங்கிறப்ப சோ எல்லாமே கண்டிப்பா கத்துப்பாங்க அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் அதே போல இவங்களுக்கு அந்த ஒரு மொழி தெரிஞ்சிருக்கா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு 7 பேரை வந்து டீஸ் பண்ண வரப்ப நீங்க யாரு என்ன ஏதுன்னு கேட்கிறப்ப இவங்க ரிப்பீட்டடா இவங்க ஆப்போசிட்டா இவங்க மொழி பெயர்த்தனா பேசியிருப்பாங்களா, அதாவது அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டு இவங்க ரிட்டர்ன் பேசியிருப்பாங்களா அதனால கூட அவங்களுக்கு கடுப்பா இருக்கும். வெளிநாட்டுக்காரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மது போதையில ஆகட்டும் சோ என்ன வேணா பண்ணிருக்கலாம் இல்லையா? சோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் பயங்கரமான ஒரு டீஸ் பண்ணப்படுது. நம்ம இந்தியாவுக்கே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் அப்படிதான் சொல்லணும். ஒரு மோட்டோ விளாகர், அதாவது ஒரு லைஃப்னால எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியவங்க சோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காகட்டும் சோ எல்லாத்துக்குமே காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரசன்ஸ்
ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சைகள் ஆகட்டும் எவ்வளவோ தடைகள் ஆகட்டும் தாண்டி தான் இதுல ஒரு என்ஜாய்மெண்ட்டா பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு இப்படி நடந்திருக்குன்னு நினைச்சு பார்க்கறப்ப என்ன சொல்றேனே தெரியல, அவ்வளவு அருவருப்பா இருக்கு. சரி, ஒரு பொண்ணை 7 பேர் கற்பழிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ ஐயோ என்னடா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. ஈவன் அந்த மாதிரி அந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு நைட்டு ஒரு 5 மணிக்குள்ள அப்படின்னு கூட சொல்லலாம். ஈவன் மார்னிங் விடியறப்ப இந்த ஒரு 2 பேரும் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஈவன் அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனேயே இவங்க மார்னிங் ஒரு வீடியோ போஸ்ட் பண்றாங்க. அந்த ஒரு ஸ்டோரி, அதாவது இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டிருக்காங்க. இது மாதிரி பல்லு உடைஞ்சிருக்கு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ பயங்கரமா பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்றாங்க. அவங்க ஒரு நாட்டில் இருக்கிற பீப்புள்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லா ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாகட்டும், ஸோ நம்ம இந்தியாவுக்கு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷேர் பண்றாங்க. ஈவன் இந்தியால இருந்து ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், ஸோ நிறைய வந்து இந்த ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பா இந்த ஒரு நியூஸ் தெரிஞ்சே ஆகணும். இது மாதிரியான சர்ச்சைகள், அதாவது இது மாதிரியான விஷயம் நடந்திருக்கு. அந்த ஒரு 7 பேர்த்தையும் கைது பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சோ இப்ப வரேன். அண்ட் ஈவன் இது மாதிரியான ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனேயே பயங்கரமான ஒரு சிம்பிளான ஒரு கேஸை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா போகப்படுது. ஒரு பாஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஆர்டர் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெருசா வந்து பாத்தீங்கன்னா விழுகுது. ஏன் அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டா வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு நாட்டுல இருந்து இந்த ஒரு நாட்டுக்கு ரைடு பண்ணக்கூடிய இந்த ஒரு மாநிலத்துல வந்து இப்படி ஆச்சு அப்படின்னா சத்தியமே யாருனாலையுமே கண்டிப்பா பொறுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. ஈவன் அவங்களோட இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பண்ணியிருந்தாலுமே சோ இது மாதிரி பண்றது பாத்தீங்கன்னா ரைட்ஸ் கிடையாது. 1-2 வார்த்தை திட்டலாம். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் கேட்டதை கூட இவங்களை கூட கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி சத்தியமா பண்றதுக்கு அருகதையே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஈவன் இப்படி பண்றப்ப அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பயங்கரமா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர்த்த பயங்கரமா புடிச்சிட்டாங்க அப்படிதான் சொல்லணும். ஒரு 3 பேர்த்த சஸ்பெக்ட் மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஈவன் காலையில மார்னிங் ஒரு 11 மணில இருந்து இந்த ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்துட்டே வருது. ஏன் அவங்க ஒரு 3 பேர்த்தையும் எகைன் ஒரு 7 மணி கிட்ட புடிச்சிடுறாங்க. அந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி ஸ்டோரிய நம்ம அந்த ஒரு அக்காவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரியும் போட்டிருக்காங்க. அதுல இன்னொரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த ஒரு நபர் மிஸ்ஸிங். இவர் எங்க பார்த்தாலுமே கண்டிப்பா நம்ம இந்தியாக்குள்ள யார் எங்க பார்த்தாலுமே கண்டிப்பா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டிருக்காங்க. ஆனா போலீஸ் தரப்புல இருந்து இந்த ஒரு 3 பேர்த்தையும் பிடிச்சதா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. பட் ஆனா கன்ஃபார்மான ஒரு நியூஸா கிடைக்கல. இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளையே கிளப்பி விட்டுதா ஒரு வஞ்சையை கிளப்பி விட்டுதா சொல்லிட்டு சரியே தெரியல. மேபி இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்மா போயிட்டு இருக்கு. ஈவன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 பேரும் பிடிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு 6 பேரை பிடிச்சிருக்கலாம். மேபி ஒரு 99%. ஏன்னா ஈவன் அந்த ஒரு வீடியோஸ் ஆகட்டும் சொல்லாமே பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லயே பார்த்த உடனே தெரிஞ்சுது. சோ இதுல என்ன பண்றதுன்னு தெரியல. சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாட்டு பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்களாகட்டும் நம்ம இந்தியாக்குள்ள சேர்ந்தவங்களாகட்டும் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா கழுவி ஊத்திட்டு வராங்க. கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு தூக்கு தண்டனை வழங்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமான சில விஷயங்களாகட்டும் சோ எல்லாத்தையுமே பேசி அவ்வளவு டார்ச்சர், மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. எப்படி இது சாத்தியம்? எப்படி வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஈஸியா இல்லை, இவங்க தூக்குல போட்டு ஆகணும், ஜஸ்டிஸ் ஃபார் ஹிம் நாடா நாடா அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கு. இப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சர்ச்சைகளாகட்டும் எல்லாத்தையுமே ஏற்படுத்தியிருக்காங்க. சோ ஜஸ்டிஸ் ஃபார் நாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ப்ரே பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நானும் ஒரு மோட்டோ விளாகரா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் பயங்கரமான வீடியோஸ் நிறையவே போட்டிருக்கேன். ஏன்னா வைப் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆல்சோ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அண்ட் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட். ஸோ அது ஓரியன்டா நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் ஆகட்டும் நிறைய ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருந்தேன். அண்ட் என்கிட்ட போதுமான ஒரு அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறங்காட்டி பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, நம்ம காலேஜ் போக முடியாது, ஸ்டடீஸை பார்க்க முடியாது. அந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரைடர்ஸை, அதாவது ரைடிங் ஓரியன்டா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் தவிர்த்தேன். ஈவன் அது மாதிரி இருக்கக்கூடிய அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமெடியாகட்டும் அண்ட் நியூட்ரன் வகல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சேனலை பயங்கர காமெடியை பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இந்த ஒரு இன்ஃபார்மர் தினேஷ் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக நான் பேசியே ஆகணும். ஏன் ஈவன் என்ன பிடிச்சவங்க நீங்க வீடியோ பாக்குறீங்களா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காம வீடியோ பாக்குறீங்களா எனக்கு தெரியாது. மேபி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஜோன், ஏன்னா ஏதாவது என்னையும் உங்களுக்கு பிடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, நம்மளாலே மேல வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு யூடியூப்ல இறங்குனதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் பண்ணியிருப்பேன்.
ஒரு FF தினேஷ் வைட்டி அப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேனல் ஃப்ரீ ஃபயர் ஓரியன்டட் கேமிங் ஓரியன்டட் ஆரம்பிச்சு ஒரு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தேன். அந்த ஒரு சேனல் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பேன் ஆயிடுச்சு. ஸோ அது மீறி இப்போ ஒரு இதுல இறங்கியிருக்கேன் அப்படின்னா ஸோ ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இறங்கிட்டு தான் போயிட்டு இருக்கணும் தவிர ஈவன் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தோத்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, எனிவே அதை விடுவோம். ஸோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா என்ன சொல்றதுன்னே தெரியலீங்க. ஈவன் நம்ம இந்தியா கூட இது மாதிரியான ஏதோ சர்ச்சைகள் ஆகட்டும், ஸோ இது மாதிரியான நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் வேற ஏதோ ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்ல என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் பை.